ஏய், அவ செஞ்ச கொடுமை அப்படி. என் மாமாக்கு மேல எதுவுமே இல்லடா. ஆட போறா. உனா மாமாக்கு மேல எதுவுமே இல்ல. மாமா தான் என் கடவுள், மாமா தான் என் சாமி சொல்லிட்டே இருக்கற. திரும்ப திரும்ப இதே பேசி பேசி உயிரோட இருக்க பிள்ளை சாகாம சாகடிச்சிட்டு இருக்கீங்களா? என் மாமா மேல வச்சுக்க பாசத்தை குச்சப்படுத்தாதடா. ஏன் நிறுத்திட்ட? அடடா, அடியே. கரே, ராமசாமி அப்பா உனக்கு மாமாடா. ஆனா எனக்கு அவர் அப்பா மாறா. அவர் போனது எனக்கு வேதனை தான்டா. சூழ்நிலையோ விதியோ இல்ல அவர் தலையெழுத்தோ என்னமோ மனசு போய் சேர்த்துட்டாரு. அதையே நினைச்சிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி அதை சித்திரவதை பண்ணுவீங்க? சரி, உங்க மாமா அந்த பிள்ளை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளை இம்சை பண்றீங்க. சரி பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்லல. ஆனா அது கடைக்கு வரத நீங்க வேணாங்கிற. அந்த பிள்ளை உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சு உன்னை மேல கொண்டு வரலாம்னு நினைக்கிறா. அது கூட உங்க மாமா குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறக்காதான். அதுக்காக தாண்டா உன் பிசினஸ்ல உன்னை முன்னேற்றலாம் நினைச்சு கடைக்கு வந்துச்சு. ஆனா அதையும் அவமானப்படுத்தி திருப்பி அமிச்சிட்டேன். ஆமா, அந்த காட்டியான நெல் வியாபாரம் இருக்கே, அது எப்படி கிடைச்சுன்னு நினைக்கிறேன்? அப்படி ஒரு காட்டியான நெல் பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்ததே ஆஸ்தி தாண்டா. அப்படிப்பட்ட பிள்ளை உன் குடோன்ல வந்து நெல்ல நெருப்பு தெரிச்சுமாடா. இதெல்லாம் உனக்கே முட்டாத்தனமா தெரியல. எப்படி அவனால இப்படி யோசிக்க முடியுது? முதல்ல ஆஸ்தி இப்படி செய்யுமாடா. அந்த பிள்ளை மேல கோவம் இருக்கலாம்டா. அதுக்காக கண்மூடித்தனமான கோவமா இருக்க கூடாதா? கண்மூடித்தனமான பாசம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு எப்படி கண்மூடித்தனமான கோவமா இருக்கு? முத்து, அந்த ஆஸ்தி பண்ணலங்கிறது உனக்கு தெரிஞ்சுச்சுடா. அதுக்கப்புறமா அந்த பிள்ளைகிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டியாடா? நீ அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கலாம் வேணாம்டா. அது நெருப்பு இல்லைன்றதை புரிஞ்சுட்டேனே, அதுக்கிட்ட உன் வருத்தத்தை தெரிவிச்சுடா. அது மனசுக்கு அது பெரிய ஆறுதலா இருக்கும்டா. ஓ, போய் பேசு. மரமே உன்கிட்ட தான் கேக்குறாரு. உன் கையில காயெல்லாம் ஆறிடுச்சான்னு சொல்லு. பின்ன அங்க பாத்து கேட்டா நான் என்ன மரத்து மேலே உட்கார்ந்திருக்கேன். என் முகத்தை பார்த்து பேசவே பிடிக்கல. அப்புறம் எதுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிற மாதிரி மருந்தெல்லாம் அடிச்சிட்டு வந்து பத்து போட்டு விடணும்? பத்தாததுக்கு எனக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டு ரொம்ப ஓவரா சீன் வேற. சீன்லாம் கிடையாது, மனிதாபிமானம். அதான் ஏன்னு கேக்குறேன். என் மேல உங்களுக்கு என்ன மனிதாபிமானம்? நான் யாரோ தானே, நான் எப்படியோ போயிட்டு போறேன். உங்களுக்கு என்ன அக்கறை? என்ன பேச்சையே காணோம்? நீ முன்னேற கூடாதுன்னு உன் குடவுன்ல நெருப்பு வைக்கிற அளவுக்கு மோசமானவனா? இப்படிப்பட்டவன் மேல உனக்கு என்ன மனிதாபிமானம்? கோவத்துல என்னமோ நான் அப்படி சொல்லிட்டேன். ஜிலேபி சொன்னா அந்த காட்டியான நெல் ஆர்டர் கிடைச்சதே உன்னாலதான். சாரி. இப்ப கூட வெறும் சாரி தான் இல்ல. இதுக்கப்புறமாவது நான் உன் கடைக்கு வரலான்னு சொல்றதுக்கு மனசு வரல. நான் ஒன்னும் உன் கடைக்கு பார்ட்னரா வரவான்னு கேட்கல. உன்கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டாஃபா வரலாமான்னு தான் கேக்குறேன். கடை போய் திறந்துரு. நானும் ஜிலேபி மில்லு வரைக்கும் போயிட்டு வந்தேன். முத்து பண்ணி இல்லையாமா? வாங்க சார், வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்லமா. அட வாங்க, வந்து உட்காருங்க. முத்துப்பாண்டிய பார்க்க வந்தேன். நீங்க? நான் அவரோட வைஃப் தான். அவர் இப்ப வந்துருவாரு. என் பேரு ஆறுமுகம். நான் ஆர்கானிக் நெல் விஷயமா? தெரியும் சார், என் ஹஸ்பண்ட் சொல்லிருக்காரு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க உங்களுக்கு 50 மூட்டை ஆர்கானிக் நெல் குடுக்கறதா இருந்தோம். அது ஆல்ரெடி குடவுன்ல இறக்கியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் தெரியுமா, ராத்திரியே முத்துப்பாண்டி போன் பண்ணி சொன்னாரு. யாரோ அவருக்கு ஆகாதவங்க குடோன்ல நெருப்பு வச்சிட்டாங்களாமே. அதனால நான் கேட்ட ஆர்கானிக் நெல் 15 மூட்டை எரிஞ்சிருச்சாமே. மீதி 35 மூட்டையை தான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொன்னாரு. ஆமா சார். காட்டுல இருக்கிற மிருகங்க கூட வசிச்சாதான் அடுத்த உசுரை அடிச்சு சாப்பிடும். ஆனா இந்த மனுஷ பயலுக இருக்காங்க பாருங்க, பொல்லாத பயலுகமா. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் வசந்தர கூடாது, உடனே அவனை அழிக்க பாத்துருவாங்க. அட்வான்ஸ் போக 35 மூட்டைக்கு மீதி பணம் இருக்கு. மீதி 15 மூட்டைய நெக்ஸ்ட் லோட்ல சேர்த்து அனுப்புறோம் சார். இப்போ குடவுன்ல ஆளுங்க இருக்காங்க. நீங்க போய் அந்த 35 மூட்டைய ஏத்திக்கலாம். சரிமா, நான் வரேன். வாங்க. சித்தி, அந்த வளகாப்புல என் ஃப்ரெண்ட் ஒரு புடவை கட்டியிருந்தால அந்த புடவையை நீ கவனிச்சியா? நான் மட்டுமா பார்த்தேன்? அங்க வந்திருந்த அத்தனை பேருமே உன் ஃப்ரெண்ட் எங்க பார்த்தாங்க? அவ கட்டியிருந்த புடவையை தானே பார்த்தாங்க. அந்த புடவையை பார்க்கிறதுக்கு அம்சமா இருந்தது. ஆமால, ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ அந்த புடவையை என்ன கடையில வாங்கினான்னு கேட்டு வர பொங்கலுக்கு நாமளும் அந்த மாதிரி ஒன்னு வாங்கணும் சித்தி. வாங்கிடலாம். டேய், எங்கடா போயிட்டு இருக்க? கிரிக்கெட் விளையாட போறடா. அப்படியா? நானும் வரேன். நானும் விளையாடுறேன். இந்த வீட்டு கூட போகல. அதுக்கு என்னடா விளையாடு? சித்தி, அம்மா ப்ளீஸ் மா. வீடு சித்தி, நீ அவனுக்கு லீவு தானே. அவன் போய் விளையாடிட்டு வரட்டுமே. அதுக்குள்ள நம்மள போய் சமைக்கணும்ல. வாசு, இப்ப விளையாடு போ. சரிக்கா, வரேன். டேய், வரேன். சரிடா.